ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் பீஃப் ட்ரை ரோஸ்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் இது எல்லாமே 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக மசாலா வேணும்னா. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், தண்ணி ரொம்ப சேர்த்தா வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக இந்த மாதிரி கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பீஃப் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா எல்லாமே பீஃபில் நல்லா கோட் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பீஃபை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது வெந்து வர. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.